இப்போலாம் 30 வயசுலயே முதுகு வலியில ஆரம்பிச்சு மொட்டி வலி வர எல்லாம் அழையா விருந்தாளி. பீட்சா பாஸ்தான்னு ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் சாப்பிட்றதால ஹெல்த்தும் ஃபாஸ்ட்டாக காணாம போயிடுது. கொஞ்சம் வயசுலயே நிறைய பேருக்கு சுகர், ப்ரெஷர், ஹார்ட் அட்டாக்னு ஹாஸ்பிட்டல் வாசல்ல நிற்கிறாங்க. அப்படி இருக்கிற இந்த காலத்துல 100 வயசு வர ஆரோக்கியமா வாழ்ந்துட்டு இருக்காங்க திருப்பூரை சேர்ந்த அன்னக்கிளி ஆத்தாள். அன்னக்கிளி ஆத்தாளுக்கு 6 மகன் 7 மகள்னு மொத்தம் 13 பிள்ளைங்க. கணவர் கிருஷ்ணசாமி இறந்துட்டாரு. பேரன் பேத்தி கொள்ளு பேர பிள்ளைகள் 7 பேர பிள்ளைகள்னு அன்னக்கிளி ஆத்தாளுக்கு இப்போ 97 பேரன் பேத்தி இருக்காங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து அன்னக்கிளி ஆத்தாளோட 100வது பிறந்த நாளை பிரம்மாண்டமா கொண்டாடிட்டு இருக்காங்க. அன்னக்கிளி ஆத்தாவோட 7வது பொண்ணோட மருமக நானு. இந்த குடும்பத்துல வாக்குப்படுத்துக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு எங்க அன்னக்கிளி ஆத்தாவோட 100வது பிறந்த நாள். அதனால எள்ளு பேரை கொள்ளு பேரை அவங்க தலைக்கட்டி எல்லாம் சேர்ந்து நடத்துற ஒரு ஃபங்க்ஷன் இது. அதை நாங்க ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியாவும் இருக்கோம். இன்னும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி. பிகாஸ் இந்த பெரிய ப்ராசஸே இது ஆச்சுங்க எங்களுக்கு. எல்லாரும் ஒத்துழைச்சனாலதான் நாங்க அடுத்த ஸ்டெப்பை எடுக்க போனோம். எல்லாரும் ஓகே சொன்னதுமே ஒரு மண்டபம் பார்த்து அதுக்கான திங்ஸ் வாங்கி எங்க நார்மலாவே என்ன ஃபங்க்ஷனாலும் ஒரே மாதிரி தான் சேலை எடுத்துப்போம். அப்ப இதுக்கும் ஆத்தாக்கு ஒரே மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணிட்டு எல்லாம் ஒரே மாதிரி சேலை வெட்டி சுட்டெல்லாம் எடுத்து கட்டி சாப்பாட்டுக்கு ஆளுங்க எல்லாம் வேலை பிரிச்சுக்கிட்டாங்க. ஒருத்தரா செய்யாம எல்லாம் செப்பரேட்டா ஆகி அமௌண்ட் எல்லாம் போட்டு இதுல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலிக்கெல்லாம் அக்கா எல்லாருமே அமௌண்ட்டை போட்டு எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி எங்களோட கான்செப்ட் ஒன்னா இருக்கணும். யாரும் காசு இல்ல ஏதோ ஒரு வேலையை சொல்லிட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்னா வந்து சென்னை திருச்சி இந்த பக்கம் சேலம் எல்லாத்துலயும் இருந்து எல்லாம் நீங்க எல்லாம் நேற்று நைட் எல்லாம் ஆஜராயிட்டோம். நேற்று ஃபங்க்ஷன் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. நீங்க எல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க. அப்ப மொத்தம் 13 குழந்தைங்க ஆத்தாக்கு. பேரம்பேத்தி எல்லாம் சேர்த்து மொத்தம் 97 பேர் ஆயிருக்காங்க. இன்னைக்கு 5 தலைமுறை எங்க ஆத்தா பாத்துருக்காங்க. எங்க ஆத்தாக்கு மொத்தம் 13 குழந்தைங்க. அந்த 13 குழந்தை பிறந்த கொஞ்ச நாளே எங்க தாத்தா தவறிட்டாரு, கிருஷ்ணசாமி தாத்தா. இல்லைன்னா நாங்க 16 பேரும் பெருவாழ்க்கையும் வாழ்ந்திருக்கோம். இதுவே அவ்வளவு ஒற்றுமையா ஹாப்பியா இருக்கும். நான் எங்க வீட்டுல ஒரே பொண்ணுதான். ஆனா இங்க வந்து பாக்கப்போ இந்த ஒற்றுமையெல்லாம் பாக்கப்போ ரொம்ப பூச்சி போய் நாங்க சந்தோஷமா இருந்தோம். இந்த ப்ராசஸ் எங்க குழந்தைகளுக்கும் அடுத்தடுத்து எல்லாம் ஒற்றுமையை சொல்லி கொடுக்குற மாதிரிதான் எங்க லெவல் போயிட்டு இருக்கு. எல்லாம் ஒன்னாதான் இருப்போம். அது ரொம்ப சந்தோஷமா பெருமையாவும் இருக்கு எங்களுக்கு. ரெண்டு பிள்ளைங்க இருக்கிற வீட்டிலேயே ஏகப்பட்ட கருத்து வேறுபாடு. ஆனா கிட்டத்தட்ட 100 பேரு ஒரே குடும்பமா ஒரு பெரிய விழாவை எடுத்து நடத்துறது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. நான் முதல் பையன். எனக்கு கீழே 7 தம்பி 6 தங்கச்சிங்க. நாங்க இது வரைக்குமே கூட்டு குடும்பமாத்தான் இருந்தோம். இந்த காலத்துல ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கே சிரமப்படுறாங்க. ஆனா எனக்கு 79 வயசு ஆகுது. இன்ன வரைக்கும் நாங்க கூட்டு குடும்பமாத்தான் இருக்கிறோம். அதனால இன்ன வரைக்கும் ஒவ்வொரு மாசம் 2வது ஞாயிற்றுக்கிழமை நாங்க கூட்டம் சந்திக்கணும். அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி அதனுடைய இதுதான் இப்ப கெட் டுகெதர்ங்கிற மாதிரி இதை பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப அம்மாவுக்கு 100 வயசு அப்படிங்கிறதுனால இந்த பிறந்த நாள் கொஞ்சம் விசேஷமா கொண்டாடுறோம்ட்டு எல்லா பேரம் பேத்தி கொள்ளு பேரை எல்லாத்தையும் கூப்பிட்டு கொண்டாடுறோம். இது எனக்கு மிகப்பெரிய மன நிறைவு. எனக்கு பணம் காசு வேண்டியதில்லை. நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. எனக்கு இது ஒன்னே எனக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற சந்தோஷம் இருக்கு. அன்னக்கிளி ஆத்தாவோட 100வது பிறந்த நாள் நாங்க இன்னைக்கு செலிப்ரேட் பண்றோம். சோ மொத்த குடும்பமும் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இதை அனுபவிக்கிறோம். சோ அதாவது ஆத்தாவுக்கு 13 குழந்தைகள்ல ஃபர்ஸ்ட் பையனோட மருமகன் நானு. சோ என் பேர் புனிதா பார்த்திபன். இவருதான் என்னோட ஹஸ்பண்ட். சோ இது பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் இவ்வளவு கிராண்டா பண்ணுவோம்னு நாங்க எதிர்பார்க்கல. அதுக்கு மொத்தமும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாரோடைய ஒற்றுமை தான். சோ இந்த காலத்துல ஒரு வயசானவங்களை பாத்துக்கிறது பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அது எங்கேயாவது கொண்டு போய் விடலாமா, நமக்கு ஒரு பாரமா இருக்கு அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க. பட் நம்ம ஃபேமிலியில பாத்தீங்கன்னா இது அந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா ரொம்ப அன்போட விட்டு கொடுக்குற மனப்பான்மையோட
கொடுக்குறாங்க. சோ அது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்குது. என்ன ஒரு தப்பு பண்ணாலும் அதை வந்து அனுசரிச்சு போற ஒரு தன்மையோட திருப்பி வந்து பேசிக்கிறது பண்ணிக்கிறது பாத்தீங்கன்னா இந்த லைஃப்ல வந்து ரொம்ப ரேரு. சோ எல்லாம் வந்து பேசினாதான் பேசணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருப்பாங்க. சோ அந்த எண்ணத்தை விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா பண்றது வந்து ரொம்ப ஹாப்பி. இந்த மூமெண்ட் வந்து எங்களால மறக்கவே முடியாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி எல்லாரும் ஒற்றுமையா இருங்க. பெரியவங்களை வந்து ஒரு பாரமா நினைக்காம நமக்கு அதாவது வீட்டுல ஒரு பெரியவங்க இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். நமக்கு நல்லது கெட்டது சொல்லி தர்றதுக்கு இப்ப போனோட அடிப்புல நிறைய குழந்தைங்க எல்லாம் வந்து பேரண்ட்ஸ் கூட பேச மாட்டேங்கிறாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம பெரியவங்க கிட்ட ஒரு நல்லது கெட்டது தெரிஞ்சுட்டு ஒரு கதையெல்லாம் கேட்டு வளரும் போது அந்த வளர்ச்சி வந்து இன்னுமே அவனுடைய முன்னேற்றத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷம் இந்த இதுக்கு வந்ததுக்கு. குடும்பமே ஒரே மாதிரி ட்ரெஸ் உடுத்தி சந்தோஷமா கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடி இருக்காங்க. அதை தொடர்ந்து பேசின அன்னக்கிளியாத்தா தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க. எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். எல்லாம் பேர பேச்சு எல்லாம் நல்லா இருக்காங்க. நல்லா கொண்டாடுறாங்க. ரொம்ப சந்தோஷம். சோழராயி சோழ குத்த சோறாக்குவோம். இந்த காலம் பொறி பொறி போட்டு அப்படி அந்த காலம் சாப்பாடு ஆட்டுல கல்யாணம் உனக்கு எத்தனை வயசுல ஆச்சு? 12 வயசு. 12 வயசு கிடையாது. 13 14 தான் பெருசாக 12 வயசு. எவ்வளவு பேரு பிள்ளைங்க எத்தனை பேரு அது சொல்ல முடியாது. அவனுக்கு போய் ஒரு உள்ள போயிடுச்சு. 13 பேர் தானே? 13 பேர் சொல்லு. 13 பேர் ஒரு உள்ள போயிடுச்சு. இத்தனை பிள்ளை பச்சா இத்தனை வயது பச்சையெல்லாம் ஒன்று போயிடுச்சு. சொல்ல மாட்டேன். இத்தனை பிள்ளைங்களான்னு சொல்ல மாட்டேன். பையன் சொல்ல மாட்டேன். ஆட்டை கொடுத்து வயசு ஆயிட்டாலே பெத்தவங்களை நிறைய பிள்ளைங்க பாரமா நினைக்கிறாங்க. எத்தனை உறவுகள் வந்தாலும் வீட்டுல வளர்ற சின்ன குழந்தைங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தாத்தா பாட்டி தான். கதை சொல்றதுல ஆரம்பிச்சு கடைக்கு கூட்டிட்டு போறது வரைக்கும் நிறைய சின்ன சின்ன சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கு. ஆனா இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில பல வீடுகள்ல கூட்டு குடும்பம் ஒரு எட்டாத கனியாதான் இருக்கு. அப்படி இருக்கிற காலகட்டத்துல 5 தலைமுறையை சேர்ந்த 100 கணக்கான உறவினருங்க ஒற்றுமையோட இருக்கிறத பாக்குறதே கொள்ளை அழகா இருக்கு.